குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 2026 பிப்ரவரி எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா? இதில் வந்து இந்த பிக் கொஸ்டின்னு, அதாவது 3 வரிகள் பிரஸ்னோங்கே உத்தர் தீன் தீன் வாக்கியோமேம் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு பார்ட் 5, 6, 7 பாடம் 5, 6, 7 மட்டும்தான் அந்த பிக் கொஸ்டின் இருக்குது. அதில் இதில் பாருங்கள், பார்ட் 5ல் பாருங்கள், பால்து ஜான்வர், இந்த வளர்ப்பு மிருகம் இருக்கு இல்லையா? அதில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், காய்கே பாரேமேம் தீன் வாக்கிய லிக்கியே, பசுவை பற்றி 3 வரிகள் எழுதுங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதில் गाय बड़ी सीधी सादी होती है, वह हमको दूध देती है, गाय का दूध मीठा और पुष्टिकर होता है. அதில் வந்து காய் படி சிதி சாதி ஹோத்தி है, ஏன்னா பசு வந்து மிகவும் அமைதியான விலங்கு. வகு ஹம்கோ தூத் தேத்தி है, அது நமக்கு பால் தருகிறது. காய்கா தூத் மீட்டா ஓர் புஷ்டிகர் ஹோத்தா ஹை, பசும்பால் இனிமையும் சத்து மிக்கதும் ஆகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அந்த பொருளை புரிஞ்சு நீங்கள் படிச்சிங்கன்னா அழகாக எழுதிடலாம். அதே போல் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், கோடை சே கியா கியா பாய்தே ஹோத்தே ஹை, கோடா அதாவது குதிரையால் என்னென்ன பயன்கள் உள்ளன. கோடை சே கியா கியா ஃபாய்தே होते हैं, கோடா காடி கிங்ஸ்தா ஹை, குதிரை வண்டி இழுக்கிறது. ஹம் உஸ் பர் சவாரி கர்த்தே ஹை, நாம் அதன் மேல் சவாரி செய்கிறோம். புராணே சமயமேம் கோடே லடாயி மேம் காம் ஆத்தே தே, அதாவது பழைய காலத்தில், புராண காலங்களில் வந்து குதிரைகள் வந்து போர்களில் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். கோடே காடி கிங்ஸ்தே ஹை, ஹம் உஸ் பர் சவாரி கர்த்தே ஹை, புராணே சமயமேம் கோடே லடாயி மேம் காம் ஆத்தே தே. இதுதான் வந்து இதுக்கு குதிரை வண்டியை இழுக்கிறது, நம்ம அதன் மேல் சவாரி செய்கிறோம். குதிரையை வந்து புராண காலங்களில் போர்களில் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் எழுதணும்.